சேலரியிலேருந்து பிஎஃப் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலுமே இந்த பேஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் கம்பெனியில். ஸோ பேசிக் அண்ட் டிஏ ஹெச்ஆர்ஏ அண்ட் கன்வீனியன்ஸ் அந்த அதர் அலவன்சஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிராஸ். ஸோ இந்த இப்போ எப்படி நம்ம இந்த பிஎஃப் வந்து இது கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பிலோ 15,000 கீழே இருக்கவங்களுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கிராஸை வந்து பேஸ்டாக வச்சுட்டு, ஸோ மைனஸ் ஹெச்ஆர்ஏ மைனஸ் மெடிக்கல் அலவன்சஸ் அண்ட் அதர் இன்சென்டிவ்ஸ். ஸோ ஹெச்ஆர்ஏ ஸோ கிராஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்ஆர்ஏ மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் இன்சென்டிவ் அண்ட் மெடிக்கல் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 15,800 வருது. ஸோ இந்த 15,800னா ஸோ பிலோ பேசிக் 15,000 கீழே இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பிஎஃப் வந்து 15,000லேருந்து இன்ட்டு 12% வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போனா வந்து 15,800 இருந்தாலும் நம்ம வந்து 15,000 தான் பேஸாக எடுத்துக்கணும். இதுலேருந்து 12% நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 15,000லேருந்து 1,800 வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம சேலரியிலேருந்து எம்ப்ளாயி கிட்டேருந்து பிடிக்கிற பிஎஃப் உடைய அமௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து கம்பெனியும் இந்த சேம் அமௌண்ட் வந்து பிஎஃப்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுதான் வந்து பிஎஃபோட ஆக்டும் சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 1,800லேருந்து கம்பெனியில் 8.33%, அதாவது 1,250, இதுக்கு மேலே அதிகமாக பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? 15,000 கீழே இருந்துச்சுன்னா அதோடைய பிஎஃப் இபிஎஃப் உடைய அதாவது பென்ஷன் உடைய ஹேட் ரிடக்ஷன் வந்து இதுவாகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து 1,250 பேஸ்டாக வந்து இபிஎஃப் எப்பவுமே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீதி இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 3.67,550. இப்போ 1,800லேருந்து 1,250 வந்து பென்ஷன் அண்டு 550. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த பேஸ்டு கால்குலேஷனில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் சேர்த்து 3,600 வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேசிக் லெஸ் தென் 15,000 இருக்க எம்ப்ளாய்க்கான ரூல். இப்போ மோர் தென் 15,000 இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு என்ன மாதிரியான ரூல் இருக்கும் அப்படின்னா, அதுவும் சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 15,000 இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மோர் தென் 15,000 இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இதே பேசிக் ஹெச்ஆர்ஏ கன்வீனியன்ஸ் அதர் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த கிராஸ் மைனஸ் ஹெச்ஆர்ஏ அதர் இன்சென்டிவ் அண்ட் மெடிக்கலை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்லேருந்து மோர் தென் 15,000க்குள்ளே அதான் பிலோ 15,000க்குள்ளே நம்ம இன்ட்டு 12% பண்ணோம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, பேசிக்கில் 15% நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் 15%, ஐ மீன் 15,000 மேலே நீங்கள் கிராஸ் பண்ணதால் 15,000லேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் போனாலும் அதுலேருந்து 12% எடுக்கணும். இப்போ வந்து பேசிக் வந்து 17,000னா 17,000ல் இருந்து 12% நீங்கள் எடுக்கணும். ஸோ 12% நீங்கள் எடுத்தீங்கன்னா 2,040 வரும். ஸோ இதுதான் ரூல். ஒரு நிமிஷம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2,040 வரும். ஸோ 17,000. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போது எம்ப்ளாயி கிட்டேருந்து பிடிக்கிற ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கம்பல்சரியாக வந்து இவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பென்ஷனில் வந்து பென்ஷன் வந்து 1,250 தான் ஹையஸ்ட், அதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் 1,250 நம்ம பிடிச்சிக்கிறோம். பேலன்ஸ்டு இப்போ இந்த எம்ப்ளாயி கிட்டேருந்து பிடிச்சிருக்காரோ பென்ஷனும் போக மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது டைரெக்டாக வந்து எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனில் போய் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது மூணுமே சேர்த்தோன்னா இந்த அமௌண்ட் இப்போ எவ்வளோ நான் பே பண்ணுறோமோ, இப்போது எம்ப்ளாய்கிட்டேருந்து பிடிச்சது ப்ளஸ் கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணி மொத்தமாக 4,080 அவங்க மந்த்லி உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.